தமிழ் சினிமாவில குரங்கு பொம்மை அப்படின்ற படத்தை இயக்குன நித்துலன் சாமிநாதன் அவர்கள் விஜய் சேதுபதியோட 50வது படமான மகாராஜா படத்தை இயக்கி இருக்காரு. இப்ப நம்ம இந்த வீடியோல மகாராஜா படத்தோட குள்ளவெட்டு ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். மகாராஜா இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மகாராஜா அப்படின்ற பேர்ல நடிச்சிருக்கக்கூடிய விஜய் சேதுபதி ஒரு பார்பர் ஷாப் வச்சிருக்காரு. பார்பர் ஷாப்ல வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது அவர் அடிச்சு போட்டுட்டு அவருடைய முக்கியமான பொருளான லட்சுமின்ற பொருளை எடுத்துட்டு போயிடுறாங்க. விஜய் சேதுபதி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. அந்த காணாம போன பொருள் கிடைச்சதா இல்லையா, அது என்ன பொருள், அந்த பொருளுக்கும் கதைக்கும் என்ன சம்பந்தம், இது எல்லாம் தான் படத்தோட மீதி கதையா இருக்கு. இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்தோட திரைக்கதை தான் இந்த படத்துக்கு பயங்கர பிளஸ்ஸா அமைஞ்சிருக்கு. மகாராஜா படம் எந்த இடத்துலயும் ஆடியன்ஸ்க்கு சலிப்பு தட்டாம சொல்ல வந்த விஷயத்த அழகா சொல்லி இருக்காங்க. மகாராஜா படத்தை தன்னுடைய 50வது படமா சூஸ் பண்ண நிஜமாவே ஒரு ஹீரோக்கு தனி தில்லு வேணுங்க. அந்த விதத்துல விஜய் சேதுபதிக்கு ஒரு தனி சல்யூட் சொல்லியே ஆகணும். ஏன்னா படத்துல 4 விதமா படம் நகரும். ஆனா இது எல்லாமே கடைசியா ஒரே இடத்துல வந்து முடிச்சிருப்பாங்க. மகாராஜா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் விஜய் சேதுபதியோட ஆக்டிங்ல பயங்கரமா மூவ் ஆகுது. செகண்ட் ஹாஃப்ல ஆடியன்ஸ் எதிர்பார்க்காத விதமா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு படத்தை கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. மொத்தத்துல மகாராஜா விஜய் சேதுபதிக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோவா ஒரு வெற்றி படமா அமைந்திருக்குன்னே சொல்லலாம். விஜய் சேதுபதி ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோவா நடிச்ச மகாராஜா திரைப்படம் விஜய் சேதுபதியோட ஃபேன்ஸுக்கு எல்லாம் ஒரு ட்ரீட்டா இருக்குமா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நமக்குள்ள வெட்ட ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம்.